2026-27 கல்வியாண்டுக்குன்னா 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடத்துக்கு முதல் வினாடி வினா இன்றைக்கி நடத்த போகிறோம். ரொம்ப நாட்கள் தள்ளி போயிடுச்சு. கடந்த ஆண்டு விட 2 வினாடி வினாவோ 1 மட்டும் தான் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தோம். யாரும் ஞாபகம் இருக்கா? 3 பரவாயில்ல. கணினி அறிவியலுக்கு 1 மட்டும் தான் போகல. 12ஆம் வகுப்பு சொல்கிறேன். 12ஆம் வகுப்பு போனவங்க முடிச்சுட்டு போனவங்க லெட்டரில் எழுதி மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான். ஒரே ஒரு வினாடி வினாடி தான் சார் நடத்தணும், நிறைய நடத்தவே இல்லை அப்படின்னா. அதனால் எந்த வருஷமும் நீங்கள் டிலே பண்ணிட்டீங்க. ஏற்கனவே 2 வினாடி வினா 11ஆம் வகுப்பு நடத்தியாச்சு. 12ஆம் வகுப்புக்கு 1 நடத்தியிருக்கு. இன்றைக்கி தான் உங்களுக்காக நடத்த வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாமா? ஆரம்பிச்சிருமா? முதலாளி எஸ் டைப்பில் உட்காந்துருக்கேன். கூகுளுக்கு அப்புறம் யார்? கரெக்டாக இருக்கிற பவன்குமாருக்கு அப்புறம் இங்கே ஆர் சந்தோஷுக்கு அப்புறம் சரி அவன் இருக்கிறான். செந்தமிழ்ச்செல்வனுக்கு அப்புறம் கரெக்டாக எஸ் டைப்பில் தான் இருக்கேன். சரி ஆரம்பிச்சிடலாம். முதலாளி ஆதிநாராயணன். முதல் வினாப்பார். பல்வேறு வளங்களான, அதாச்சும் எதெல்லாம் நம்ம பல்லூடகம்னு சொல்லுவோம். அதில் 2 சொன்னால் போதும் தமிழில். பல்வேறு வளங்களான டேஷ் 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 மற்றும் டேஷ் ஆகியவற்றை ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்திற்கு பயனர்கள் தரவை இணைத்து மாற்ற பல்லுடகம் அனுமதிக்கிறது அப்படின்னு இருக்கு. அதில் 2 தெரில. அஸ்வின் யாருக்கா தெரியுது? நிறைய பேர் கை தூக்குறானு. சூப்பர். ஆர் சந்தோஷ இது குறை வேற 2 கேட்ட. தமிழில் 2 சொல்லு. புரியல. உன்னை தான் கேட்டால் ஷாதி நாராயணா. அவ்வளோதான். நீ சொல்லாதனால தான் அங்கே போச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சாலும் நீ சொல்லக்கூடாது. சரி ராஜேஷ் சொல்லு. அசைவு படங்கள் ஒலி சரியானது. சரி அடுத்த ஆள் தினேஷ். இன்னும் 2 தமிழில் சொல்கிறான். சரி அது அவங்க கம்ப்ளீட் பண்ணாருன்னா வேறு வழி இல்லை. சேர்த்துக்கலாம். ஆனால் சொன்னதை பார்த்து சரியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பார்க்கலாம். அந்த ஜன்னல் கூட கொஞ்சம் இது பண்ணலாம் போலடா. அப்புறமா கடைசியாக ப்ரைஸ் கொடுக்குறப்போனா திறந்துக்கலாம். சும்மா ரொம்ப மூட வேணாம். எப்படி இந்த மாதிரி கிளார் அடிச்சதில்ல, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முக்கால்வாசி மாதிரி அப்படி தான் பண்ணிவிடு. சரி அடுத்து போயிடலாம்டா. அடுத்து யார்? கூகுள். பல்லூடகத்துக்கு ஆங்கிலத்தில் நட சொல்லுவோம். மல்டிமீடியா சரியானது. அடுத்து இன்பரசன். இந்த பல்லூடகத்தை எப்படி பிரிக்கலாம் தமிழில்? 2 சொற்களா தமிழில்? அடுத்து கரண். தெரியல. யாருக்கு தெரிஞ்சு பாரா? ஆதிநாராயணன். இரு வர. யார்? தினேஷ் சொல்கிறா. பல ப்ளஸ் ஊடகம். சரி பல ஊடகம் சொன்னால் கூட போதும். ப்ளஸ்ஸுங்கிறது 2ஆவது பிரிக்கிறதுனால சொல்கிறேன். சரி ஓகே. அடுத்த ஆள் யார்? குமரன். அந்த பல ஊடகத்தை இங்கிலீஷில் சொல்கிறா. என்னடா? மல்டிமீடியா. சரி ஓகே. அடுத்த ஆள் இதெல்லாம் பல்லூடகம்னு சொல்லுவோம். எத்தனை மொத்தமாக சொல்லணும் அதில் இங்கிலீஷ் தமிழில்? பல்லூடகம் என்பது டேஷ் 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 ஆகிய கூறுகள் அடங்கிய கணிப்பொறி தழுவிய முறையாகும். லாஸ்ட் சரிவா சரியான. அடுத்தால் பல்லூடகம் என்பது உரை, நிழற்படம், அசைப்படம், ஒளிக்காட்சி ஆகிய 5 கூறுகளை கொண்டுள்ளது. சரி அந்த கூறுகளை எப்படி பிரிக்கலாம்? எத்தனையாக பிரிக்கலாம்? யார் சொல்ல வேண்டியதா? பிரபாகரனா?
4ஆக பிரிக்கலாம். அடுத்தால 5ஆக பிரிக்கலாம். ரெண்டுமே தப்பு. யாருக்கு தெரிஞ்சு பேர் இதில் என்னடா ஏற்கனவே சொன்னலாம் இருக்கானா? விஸ்வா நீலாம் ஒன்று சொல். நீ தான் சொல்லியா? சரி செந்தமன் சொல்கிறா. 2 சரியானது. அடுத்தால் அந்த 2 என்ன சொல்கிறா? அடுத்தால் தமிழில் சொல்லு. சரி இங்கிலீஷில் தாங்க இப்போ தமிழ் இல்லை. தமிழில் இரு தமிழில் இங்கிலீஷில் தான் இருக்கா. யார் அடுத்தால் யார் சொல்ல வேண்டியதா? ஏய் என்னடா இது? அப்படியேடா ராகவேந்திரா கேட்டானு தெரியல. சரி ஓகே அப்போ சொல்கிறா ராஜேஷ். எத்தனை கூறுகள்? 2 கூறுகள் சரி. அந்த 2 கூறுகள் இங்கிலீஷில் என்ன தெரில. ஆர் சந்தோஷ் 2 பேருக்கும் தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா? யார் இன்னும் சொல்லாத? விஸ்வாவா சொல்கிறா. சரியானுடா. அடுத்தாள் வே சந்தோஷ்குமார். டைனாமிக் எலமெண்ட்டில் எதெல்லாம் வரும்? எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது. என்னடா? சரி அடுத்த டெக்ஸ்ட் இல்லை. அடுத்தாள் சரத்ராஜ். வருது தெரில. யாருக்கு தெரிஞ்சு பாடுறா? யார் சொல்லாதவந்தில் பாடுறாப்போ? சொல்கிறேன். தினேஷ் சொல்கிறா. அடுத்தாள் ஆதிநாராயணன் சொல்கிறா. இல்லை கோகுல் சொல்கிறா. அனிமேஷன் சரியானது. அடுத்தாள் ஸ்டாட்டிக் எலமெண்ட்டில் இதெல்லாம் அவர் சொல்கிறா. சதீஷ் ஸ்டாட்டிக் எலமெண்ட்னா இதெல்லாம் சேர்ந்து ஸ்டாட்டிக் எலமெண்ட்டு தெரில. செந்தமிழ் செல்வன் டெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் சரியானதுரா. அடுத்தாள் பல்லுலகத்தின் அடிப்படை கூறு டேஷ் ஆகும். தெரில. விமல் தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா? யார் பார்த்து சொல்கிறா? அதான் இவனுங்களை யார் கம்மியாக இருக்கான்? 3 பேரும் கம்மியாக. ராகவேந்திரா உரை சரியானது. அடுத்து யார்? விஸ்வதானா? நிலையான உரைக்கு இங்கிலீஷில் என்னடா? நிலையான உரைக்கு இங்கிலீஷில் ஸ்டாட்டிக்ஸ் டெக்ஸ்ட் சரியானது. அவன் எழுதுறான்றதுனால கொஞ்சம் நேரம் தரோம். மற்றவங்களாம் சீக்கிரமாக முடிச்சிடுவோம். அடுத்தாள் யார்? ஆதிநாராயண். மீ உரைக்கு இங்கிலீஷில் என்னது? மீ உரை தெரில. யாருக்கு தெரிஞ்சு பேர் சொல்கிறா போன? ஹைப்பர் டெக்ஸ்ட் சரியானது. அடுத்தாள் அஸ்வின். ஒரு தலைப்போ அல்லது ஒரு வரியிலோ அல்லது ஒரு பத்தியிலோ உரை அல்லது சொல் மாறாமல் இருந்தால் அது டேஷ் உரையாகும். ஆதிநாராயணன் அந்த பத்தி அப்படி எடுத்து வச்சுக்கிடா. டேரக்டாக மூக்கு தந்தாது. யாரா கேட்டதா? அஸ்வின் தெரில. தினேஷ் தெரில. யாருக்கு தெரிஞ்சு போகிறா? யார் சொல்லணும் பாரு. செந்தமிழ் சொல்கிறா. நிலையான உரை சரியானது. அடுத்தாள் டேஷ் என்பது முனையம் உரை மற்றும் முனையங்களுக்கு இடையான இணைப்பை ஆகியவற்றை கொண்டிருக்கும் அமைப்பாகும். டேஷ் உரை என்பது முனையம் உரை மற்றும் முனையங்களுக்கு இடையான இணைப்பு ஆகியவற்றை கொண்டிருக்கும் அமைப்பாகும். அடுத்தாள் இன்பரசன். இன்பரசன் தெரில. யாருக்கு தெரிஞ்சு போகிறா? சொல்கிறா தினேஷா. மீ உரை சரியானது. அடுத்தாள் கரண். நிழற்படத்துக்கு இங்கிலீஷில் என்னது? நிழற்படம் தெரில. குமரன்
ஸ்டாட்டிக் இமேஜ் இல்லை, யாருக்கு தெரிந்து போகிறா? விஸ்வா, இமேஜ் சரியானது. அடுத்தாள், இமேஜ் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 சரியானது. பிரபாகரன், அந்த 2 தமிழில் சொல்லு. ராகவேந்திரா, தெரில, யாருக்கு தெரிந்து போடுறா? 2 பேரில் யாரா? ஆ, அதெல்லாம் இன்னும் வரலாம்னு நினைக்கிறேன். சரி, நீடா, சூப்பர்ரா. ராஸ்டர் இமேஜ், வெக்டார் இமேஜ். பாரு, அடுத்தாள். ராஸ்டர் என்பது டேஷ் ஆன ஒரு வகை படமாகும். இந்த ராஸ்டர் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு நம்ம அண்டர்லைன் பண்ண சொல்லியிருப்போம். சரியா? ராஸ்டர் என்பது டேஸால் ஆன ஒரு வகை படமாகும். அடுத்தாள், தெரில, யாருக்கு தெரிந்து பேர்? பார்த்து சொல்கிறா விஸ்வா. ஆ, கரெக்டா? ஆ, அடுத்து சந்தோஷ்குமார். ராஸ்டர் படங்களுக்கு எடுத்துக்காட்டு 4 இருக்குது, 2 சொல்லு. ராஸ்டர் படங்களுக்கு எடுத்துக்காட்டு 4 இருக்குது, 2. பிஎன்ஜி இல்லை, அப்படி இதுவும் ஜேபிஇஜி இருக்கு. MP3 இல்லை. சரி, அடுத்தாள் சரத்ராஜ். தெரில, யாருக்கு தெரிந்து போடுறா? பரவாயில்லையே, யார் போடுறா? பவன்குமார் சொல்ல. ஜேபிஜி பிஎம்பி. ஓகே ஓகே ஓகே, கரெக்ட் தான், பிஎம்பி சரியானது. அடுத்தாள் யார் பேர்? சதீஷ். ஜேபிஜி பிஎம்பி தவிர இன்னும் 2 இருக்குடா. அந்த 2 என்ன சொல்லு? தெரில, அடுத்தாள். ஆ, தெரில, யாருக்கு தெரிந்து பாரா? சொல்கிறா கோகுல. ஜிஐஎஃப் டிஐஎஃப்எஃப் சரியானதுரா. அடுத்தாள் யாரு? விஜயா. டேஷ் படம் என்பது வடிவியல் வடிவங்களாலான ஒரு வகை படமாகும். அடுத்தாள் விமல். தெரில, யாருக்கு தெரிந்து போடுறா? யார் பார்த்து சொல்லு விஸ்வா? ஆ, யார்? ராகவேந்திரா சொல்லணுமா? என்ன சொல்ல வர? ஒன்றும் புரியலையாடா டேய். ஆ, யார் இப்போ சொல்ல வர? கம்மியாக இருக்கு. பவன்குமார் நீயுமா? என்னடா சொல்ல வரான்? யார் கம்மியாக இருக்கான்னு சொல்கிறானா? இழுக்கிற ஒன்றும். ஆ, என்னடா அவன் என்ன குழப்பமாகறானே? என்ன ஒன்றும் புரியலையா? அவன் சொல்கிறது தெளிவாக சொல்ல மாட்டான். ராகவேந்திரா சொல்கிறா. வெக்டார் படம் சரியானது. அடுத்தாள் நீதாண்டா. வெக்டார் படத்துக்கு எடுத்துக்காட்டு 2 சொல்கிறா விஸ்வா. ஆ ஆ, கரெக்டு. சரி, இங்கே ஆதிநாராயணா. தெரில, யாருக்கு தெரிந்து போடுறா? பரவாயில்லையே. சந்தோஷ. ஏஐ. ஆ, அப்படி எதுவும் இல்லையே. ஏஐ ஓகே. நீடா பவுனு. ஆஹா, இல்லையே, யாருக்குன்னு தெரில. சரி, ஏஐ இபிஎஸ் எஸ்விஜி சிடிஆர். சரி, டைம் முடிய போகுது பேர். அடுத்தாள் யாரா? அஸ்வின். அசைவு படத்துக்கு இங்கிலீஷில் என்னடா சொல்லலாம்? அசைவு படம்னா இங்கிலீஷில் என்னன்னு சொல்லலாம்? அசைவு படத்தை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லலாம்?
தெரில. அடுத்த ஆள் வீடியோ. அவனுக்கும் தெரில. யாருக்கு தெரிஞ்சு பாரு. சொல்கிறா விஸ்வா. அனிமேஷன் சரியானது. குமரனை விட்டுட்டோம். அடுத்த ஆள் கோகுலா. அசையா படங்களை மிக விரைவாக காண்பிப்பதன் மூலம் அவற்றை தொடர்ச்சியான அசைவு போன்ற உணர்வை கொடுக்கும் செயலே டேஸ் ஆகும். அசைவூட்டல் சரியானது. அடுத்த ஆள் குறைந்தபட்ச சட்ட விகிதம். அசைவூட்டலுக்கு குறைந்தபட்ச சட்ட விகிதம் எவ்வளோ வினாடிக்கு? எதுக்குள்ள இன்பரசன் தெரில. கரண் தெரில. யாருக்கு தெரிஞ்சு பேர்? ராகவேந்திரா இருக்கான். இன்னும் எல்லா இடத்துலையும் அவனை ரெண்டு தான் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்டா. மீதி பவன்குமார் அதிகமாகறான். இதெல்லாம் 4 இருக்கிறீங்களா? சொல்கிற ராகவேந்திரா 16 சரியானது. என்ன கிரவுண்டுக்கு போகலையா நேற்று? அப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டுக்கிறியாடா? எல்லாம் பக்கம் பக்கமாக ஒவ்வொரு வரையும் படிச்சுக்கிறியா? என்ன இது ஆச்சரியமாகுதா? உள்ளேருந்து கேட்டாலும் சொல்கிறான், வெளில ஈஸியான கொஷினும் கேட்டால் சொல்கிறான். ஆரம்பிச்சிட்டியா படிக்கிறதுக்கா? அவ்வளோதான். ஓ ஆர் சந்தோஷ பாத்தியா? ராகவேந்திரா இறங்கிட்டான் களத்தில். சரி அடுத்தால குமரன். அசைவூட்டல் எத்தனை வகைப்படும்? 2 சரியானது. அடுத்தால் அந்த 2 தமிழில் சரியானது. அதுக்கு அடுத்தால் பாதை அசைவூட்டலுக்கு இங்கிலீஷில் மட்டும் சொல்லு. பாதை அசைவூட்டலுக்கு இங்கிலீஷில். பிரபாகரனா? இல்லை தெரில. அடுத்து ராகவேந்திரா தெரில. யாருக்கு தெரிஞ்சு பேர்? யார் விஸ்வா 2 பேரில்? கூகுள் சொல்ல. ஒன்று தான் அடவுன்னு எடுத்து பாத் அனிமேஷன் முடிஞ்சது. அடுத்தாள் யார் அவன் குஞ்சுங்கிறவன்? கரனுக்கு முன்னாடியே ராஜேஷ். ஆன்சர் தெரிலனா உள்ளே போயிடுவான். சரி சட்டக அசைவூட்டல் இங்கிலீஷில் சொல்கிறா. சட்டக அசைவூட்டல். அசைவூட்டலாம் தான்டா அனிமேஷனு. அத்தியாயத்துன்னு பண்ணுவான் அவன் அப்படியே. வேறு எதனா சொல்லுவான் நம்மளுக்கு. சட்டம்னா லா சார். லானா அனிமேஷன் சார். லா அனிமேஷன் சார் அப்படின்லாம் கொண்டு வருவான் போகிறாங்க ஒரு நேரத்தில். அடுத்தாள் ஆர் சந்தோஷா? இல்லை. யாருக்கு தெரிஞ்சு பாரு? கை தூக்க. நீ சொல்கிறா விஸ்வா. ஃப்ரேம் அனிமேஷன் சரியானது. அடுத்தாள் யார் பாரு? வே சந்தோஷ். மாறாத பின்னணியை கொண்ட திரையில் ஒரு பொருளை நகர்த்துவதை உள்ளடக்கியது டேஸ் அசைவூட்டல் ஆகும். மாறாத பின்னணியை கொண்ட திரையில் ஒரு பொருளை நகர்த்துவதை உள்ளடக்கியது டேஸ் அசைவூட்டல் ஆகும். நிலையான அசைவூட்டல். அடுத்தால சரத்ராஜ் எதுக்கு உட்காந்துக்கிறான்னு தெரில. வெளில உட்காந்து எதனா எழுதியிருந்துருக்கலாம். கூட்டத்தில் ஒரு கொஷின் அவனால் வேஸ்ட்டாக போகுது. சரி தெரில. யாருக்கு தெரிஞ்சு பேர்? விஜய் சொல்கிறா. ஏய் எவ்வளோ ஈஸியான கொஷின் இது. அடுத்தாள் போடுறா. அவனை தாண்டா போய் நிற்குது. அவனெலாம் சொல்கிறா. சட்டக அசைவூட்டல். அடுத்தாள் யார் பேர்? சம்மாரி. பவன்குமார். என்னது? பாதகம்லாம் கிடையாது. சாதக பாதகம்லாம் இங்கே எதுவும் கிடையாது. அடுத்தாள் நீடா. சரி சொல். நீ தான் சொல்லு. பாதை அசைவூட்டல். அடுத்தாள் யாரா? சதீஷா? இந்த அசைவூட்டலில் பல பொருட்கள் ஒரே சமயத்தில் நகர்வதை அனுமதிக்கிறது. எந்த அசைவூட்டல் அது? டைம் ஆக போச்சுடா. இன்னும் 2 நிமிஷம் தான். தெரில. அடுத்தாள் தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? தினேஷா பாரு. வி சந்தோஷா சொல்கிறா. தினேஷ் சொல்கிறா. சட்டக அசைவூட்டல் சரியானது. என்னடா ஃபஸ்ட் செகண்ட் ஓரளவுக்கு வந்திருக்கானா? முடிச்சுக்கலாமா அதோடா? டைம் சரியாக இருக்கும். 10:40 ஆகிடுச்சு. எப்போ உனக்கு 10:50? டைம் 10:50 தானடா? 10:50 அடுத்த 10:40 தானே ஆகுது. சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நடத்தலாம். அப்போ அடுத்த ஆள் யார் பேர்? விஜய்.
டேஷ் என்பது எந்த ஒரு மொழியிலும் உள்ள அர்த்தமுள்ள பேச்சாகும். டேஷ் என்பது எந்த மொழியிலும் உள்ள அர்த்தமுள்ள பேச்சாகும். விமல் தெரில, யாருக்கு தெரிஞ்சு பாரு, ஒரே ஆள் சொல்கிறா. ஒலி சரியானது. அடுத்தாள் அஸ்வின். அஸ்வின் என்னது? ஆதிநாராயணன். ஒலியை எதை வச்சுட்டு அளப்போம்? ஒலி அளக்கிறதுக்கானது பேர் என்னது? டேஷ் என்பது ஒலி அளவின் அளவீடு ஆகும் அப்படின்னு இருக்குது. நேராக உட்கார அஸ்வின். டே கீழே தெரிய மாட்டேறீங்க ஃபர்ஸ்ட் ரோ. தெரில, யாருக்கு தெரிஞ்சு பாடுறா? பிரபாகரன். மீட்டர் இல்லை. அத்ரா. ராகவேந்திரா. வெக்டர் இல்லை. டெசிபல். சூப்பரா. அடுத்தாள் தினேஷ். தினேஷ் தானடா? தானடா சொன்னேன். சரி சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சொல்லலாம். அஸ்வின் சொல்லு. எம்ஐடிஐ விரிவாக்கம் சொல்ல. அடுத்த ஆளுக்காவது போயிருக்கோம். எதுக்கு எம்ஐடிஐ? தினேஷ் தெரில, யாருக்கு தெரிஞ்சு போகிறா? ஒரே ஆள் சொல்கிறா. சூப்பர்ரா. அடுத்த ஆள் கோகுல். இலக்க ஒலிக்கு இங்கிலீஷ் என்னடா சொல்லலாம்? இலக்க ஒலி. முஸ்டியா என்ன சொல்ல? டிஜிட்டல் வீடியோ. அடுத்தால் இன்பரசன். தெரில, யாருக்கு தெரிந்து போடுறா? வி சந்தோஷ். டிஜிட்டல் ஆடியோ சரியானது. அடுத்து யாரா? கரண். ஒளிக்காட்சிக்கு இங்கிலீஷ் நான் சொல்லலாம். ஒளிக்காட்சி. குமரன். தெரில, யாருக்கு தெரிந்து பிற? ஒளிக்காட்சி. சதீஷ். வீடியோ. புஷ்டானே, ஒரு மார்க் எடுத்துட்டான். முதல் வினாடி வினாவில் சிறப்பாக பதிலளித்து ஒரு மதிப்பெண் பெற்ற சதீஷ். அடா ராஜேஷா, முதல் முறை ஒரு மதிப்பெண் எடுத்துட்டான். முடிவு போதுங்கிறதுனால. சரி, இந்த ஒளிக்காட்சி எத்தனை வகைப்படும்? யார் எடுத்தால? இருங்கடா, எங்கடா கை தூக்குறீங்க? யாருன்னே தெரியல. யார் சொல்ல வேண்டியதா? சொல்ல வேண்டிய அதுக்கு தான் கை தூக்குறியா? ராஜேஷ் இன்னும் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறானே, பார்க்கலாம். யாரன் எப்படின்னு சொல்ல மாட்டான் பவன்குமார். அதுக்குள்ளே கை தூக்குறாரு தலைவர் கஸ்டமர். சொல்கிறா. ஒளி காட்சியின் வகைகள் 2 வகை சரியானது. பிரபாகரன். அந்த 2 தமிழில் சொல்கிறா. தெரியல. எல்லோரும் கை தூக்கிறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிட்ட கேட்டுறான். அவனுக்கு இது ஒரு வாய்ப்பு. சொல்கிறா ராஜேஷ், நீ இந்த 2 தமிழில் சொல்கிறான். என்ன எது கை தூக்கணும்? எப்போ டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறது யாரான்னு கேட்டு கை தூக்குனியா? பீரியட் முடிஞ்சு போச்சுடா, யாரா இப்போ பீரியட் போகிறது அப்படின்னு கேட்டால் கை தூக்குமே சின்ன பசங்க. மிஸ் நான் மிஸ் அப்படின்ற மாதிரி. என்ன கை தூக்கணும்? ரீசன் சொல்லி பார்க்கலாம். ராகவேந்திரா எவ்வளோ ஃபோர்ஸாக உட்காந்துக்கிறான் பாரு. சிரிக்கவே மாட்டான் பாரு. அவன் ஒரே நோக்கம், எதிரிப்படை வரும்போது வீரர்கள் எப்படி எதிரிப்படையை வீழ்த்தெடுத்துன்னு அதிலே இருப்பான் பாரு. அந்த சீசன் அந்த மாதிரி இருக்கான். அடுத்த கொஷின் என்ன வரும், நமக்கு எப்போ வரும், வேறு மாட்டான்டா. சரி, 2 பேருக்குமே தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? 2 பேருக்கு தான். யாருக்குமே தெரியலடா. ஆமாண்டா, நீங்கள் 2 பேர் தான். ஆக்சுவலாக 2 பேர் தான் தெரிலன்னு தானே அடுத்த ஆள் போச்சு. உன்னை கேட்டால் அப்புறம் பிரபாகரன் கேட்டு தான் யாரையும் கை தூக்குவானா? ராஜேஷ் ஏற்கனவே கை தூக்குனானு. சரி, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம். வேறு ஒன்றும் இல்லை. யாருக்குமே தெரியலையா? சரி சொல்லு, நீதான் சொல்கிற பண்ணுமா? டேய், அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கேயோ வந்துட்டோம். திரும்ப எங்கே ரிப்பீட் ஆக போகுது? ஒப்புமை ஒளிக்காட்சி, இலக்க ஒளிக்காட்சிடா. சரியா? சரி, பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். ராகவேந்திரா, நீ தான் கடைசின்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிச்சிக்கலாம். ஒப்புமை ஒளிக்காட்சிக்கு இங்கிலீஷில் சொல்லி முடிச்சிடுறா. தெரியல, ஆன்சரே தெரில. அடுத்த ராஜேஷ், உனக்கும் தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? யாருக்குமே தெரியலையா? என்னடா சத்திய சோதனை 12th Dக்கு வந்து எவனுக்குமே தெரியாத அளவு ஒரு கொஷினுக்குதா?
என்னடா ஆதிநாராயணா வயிற்றை பிடிச்சி அழுத்துறான். ஏன் உள்ளேருந்து வாய் வழியாக வெளில எடுக்கிறான். உள்ளே எங்கேயாவது இருக்குது. வயிற்றுக்குள்ளே இருக்கிற படிச்சு வச்சுக்கிறது மூலையில் இல்லை, வயிற்றுக்குள்ளே இருக்கிறத பிடிச்சி அழுத்தி வெளில வர வைக்கிறான் ஆதிநாராயணா. என்னடா வந்தா இல்லையாடா? என்னடா என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? கடைசியாக சொல்லி முடிப்புன்னு பார்த்தா ஒப்புமைக்கு வந்து அனலாகு, இலக்கத்துக்கு டிஜிட்டலு. சரி இதோட முடிச்சுப்போம்டா. ஓகேவாடா? ஃபஸ்ட் செகண்ட்லாம் முடிச்சுப்போமா? சரி டைம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஜன்னல்லாம் திறந்து விட்றா. சந்தோஷ் அந்த அட்டை பாக்ஸ் மேலே என்னடா இது புக்காக இருக்கு? அட்டை பாக்ஸ் மேலே அதெல்லாம் அந்த மூலையில் எடுத்து வச்சுட்டு அதில் பென்சில் எடுத்துட்டு வா. நல்லா திறந்து விட்டு வாடா. நல்லா திறந்து விடு. கீழே லாக்லாம் போடாத. ரெடி லாக்லாம் போடாத, திறந்து மட்டும் விட்டாலும் நீங்கள் இப்போ எங்கே காற்றடிக்குது. சீக்கிரமா அந்த ஒயிட் கலர் இதில் தான் இருக்கும் பாரு. ஒரு பென் எடுத்துக்கோ, ஒரு பென்சில் எடுத்துக்கோ. டேய் ஒயிட் கலர் வெள்ளி எடுத்து வச்சிட்டியா? ஒயிட் இது இருக்குமாடா, அந்த சிப்பம் மாதிரியான ஒரு ஒயிட் இது இல்லை எடுத்து திரும்ப அதே மாதிரி வைக்கணும்டாடி. அப்படியே கழிச்சு வச்சுட்டு வந்துடுறானுங்கடா. அதில் ஒரு பென்சில் எடுத்துக்கோ, ஒரு பென் எடுத்துக்கோ. கீழே கிளிப்போடு எடுத்துகிட்டு இருப்பார். வாடா விஸ்வ என்ன பண்ணுறான்? விஸ்வ கரெக்ஷன் அவன் ஒரு கரெக்ஷன் போடுறானா? ஆஹா ரொம்ப நேரமே எழுதிங்கிறானே. அதான் யார் யார் என்னென்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி அரை மார்க் யார் போடலாம், ஒரு மார்க் யார் போடலான்னு போகிறோன்னு தெரில. இது வச்சு சரி சரி. வேணா ஒன்று எடுத்துக்க, பென்சில் ஒன்று எடுத்துகிட்டு வாடா. லேட் ஆகுது. ஜன்னல் திறந்து விடு. 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் வினாடி வினா 1 21/7/2026 செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த வினாடி வினாவில் யார் யார் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ராஜேஷ் 1 மதிப்பெண், மு தினேஷ் 4 மதிப்பெண், கோகுல் 5 மதிப்பெண், குமரன் 1 மதிப்பெண், பவன்குமார் 7 மதிப்பெண், செந்தமிழ் செல்வன் 4 மதிப்பெண், வி விஸ்வா 8 மதிப்பெண், ராகவேந்திரா 4 மதிப்பெண், திரும்பவும் குமரன் 1 மதிப்பெண். 2 குமரங்கிறான் நம்ம கிளாஸில். அடுத்து வந்து பார்த்தோன்னா வி சந்தோஷ்குமார் 1 மதிப்பெண், சதீஷ் 1 மதிப்பெண். இதில் வந்து பார்த்தோன்னா முதல் வினாடி வினாவில் அதிக வினாக்களுக்கு விடையளித்தது வி விஸ்வா 8 மதிப்பெண்ணும், 2வது மதிப்பெண் பெறுறது அதிகபட்சமானது வந்து பார்த்தோம்னா சி பவன்குமார் 7 மதிப்பெண். வாடா சந்தோஷ். என்ன சரி எடுத்து வச்சுட்டு வா. வாடா ஒருத்தன் வீடியோ விடுறா. கரண்ட் தான் வீடியோக்கா இது இங்கே பவன்குமார் பண்ணிட்டு. வாடா விஸ்வா. சரிடா. 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடத்துக்கான 2026-27 கல்வியாண்டில் நடைபெற்ற முதல் வினாடி வினாவில் 8 மதிப்பெண்கள் பெற்று முதல் பரிசு வாங்குறது வந்து விஸ்வடா. அடுத்து 2வது பரிசு 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடத்தில் நடைபெற்ற முதல் வினாடி வினாவில் 2வது பரிசு பெறுறது வந்து பவன்குமார். அடுத்த வினாடி வினாவில் பார்க்கலாமா? சந்தோஷ சரி அந்த கைடு இந்த பக்கம் வைக்க சொன்ன கைடெலாம் எடுத்து அந்த மேலே சைடில் வச்சிரு. சரிடா இன்னும் லாக்